கொஞ்சம் வியடான விஷயம் பேச போகுது. ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. ஒரு பொதுவான மைண்ட் செட் என்னவா இருக்கும், பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குன்னா, நம்ம வீட்டுல காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் சில நேரங்கள் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப குறிப்பா ஒரு ஸ்டாண்ட் கிளியரா இருப்பாங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஆனா நீ லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது வீட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப. அப்படி நீங்கள் கேள்விப்பட்டாலும் உங்க அப்பா அம்மாவே சொல்லி உங்களுக்கு காதல் விழுந்த உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க சார், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டா, அப்படி கேளு சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பாவா நல்ல சாரிசமா ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரு, அது மாதிரியே போட்டு இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திருவிழான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. அத்தனை பெரிய உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. அதாவது சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படி லவ்? ஆமாங்க சார். அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு சங்கர் மாமா மேல? என்னன்னு தெரியலங்க சார், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க சார். எத்தனை வயசுல நீங்க அவர்ட்ட போய் கேட்டீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு எப்ப சொன்னீங்க? என்ன இது ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் சொல்லியாச்சு. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானே அவருக்கு எனக்கு ஒரு 8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். அவங்க வீட்ல கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கு எப்படி, அதனால வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எங்க அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா வந்து பக்கத்துல ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். எங்க அம்மா ஏதோ நல்ல டிவில ஏதோ போட்டுருக்காங்கன்னு சொல்லி பாத்துருக்காங்க போல சார். அப்ப எங்க அப்பாக்கு பிடிச்சி போய் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க சார். உங்க பொண்ணு பார்க்க வந்து வேற மாப்ள என்னங்க பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வாங்க. வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. பிடிக்கல எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு பிடிக்கும், ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி அப்ப கரெக்டா பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்து சரி இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கு மேல டைம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவசர அவசரமா. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் வந்து ரொம்ப அப்படியே ஒர்க் மைண்டடா இருந்தவர். ஆனா அம்மா மீட் பண்ண உடனே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் போன் என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் போனை வைக்கிறேன்னு சொன்னா இல்ல முடியாது, த்ரெட் பண்றது இதெல்லாம் பண்ணி அப்படி வந்து இவங்களுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் போன் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ பேசினா டைம் இல்ல. எங்க அம்மா அப்பா வந்து லைன் வீட்ல இருந்தாங்க. எங்க அப்பாவோட எங்க அம்மா வந்து 2 வயசு கூட. ஓகேவா? எங்க அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் வந்திருக்காங்க. ஒரு டைம் அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு, இல்ல 2 டைம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், இன்னொரு டைம் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லி தரேன்னு சொல்லி தந்து எங்க அம்மா சொல்லி தந்து எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லி தரா லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்க. அதனால அப்ப இந்த கதையை உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா நினைச்சேனா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அப்பாக்கு வந்து திருநெல்வேலி, அம்மாக்கு வேலூர் ஆரணி. சென்னை மயிலாப்பூர்ல பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கைலாம் வச்சு எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. ஆனா அப்பாட்ட பைசா இல்ல. நைட் எல்லாம் டோட்டி தாலி வாங்கி அப்பாக்கு 2 அண்ணா 2 அக்கா, யார் வரலனாலும் எனக்கு பிடிச்சவள நான் கை பிடிப்பேன். மறுநாள் காலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி. போட்டோகிராஃபர் சார். அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோக்கல் சேனல்ல வந்து கம்பெனி பண்ணிருக்காங்க. பாட்டு என்ன வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசி பாட்டு போட்டுடுவாங்க. அந்த வர்க் இன்னைக்கு நம்ம ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது அவர் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் உள்ள பொண்ணை ஃபோட்டோ எடுக்காமல் எங்கள் அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நடக்குதுங்க? அதுக்கப்புறம் கலாப காதலன் அந்த படத்தில் உள்ள ஹீரோயினோட தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, நான் ரொம்ப அட்மைட் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணுவேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. வீட்டில் ஒத்துக்கலாம் நோட்டு வாங்கி வாயில் ஊற்றல லைக் மேலே இப்படி ஸ்ட்ரிங் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டு வாசல் வந்து படுத்துட்டான். உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி தரலாம், நான் வந்து குடிச்சிட்டேன், செத்துருவேன். சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. அப்புறம் எப்படியோ ஓடி போய் கல்யாணம் பண்ணி நானும் பிறந்துட்டேன். அவ்வளவுதான். எப்படி காதல் இருந்துச்சு அவர் மேல? துரத்தி ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல.
கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல. அது ஒரு 3 months தான் சார் லவ் பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ 18 கம்ப்ளீட் அப்போ தான் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போ கிடையாது. நான் 18 years முடிஞ்ச உடனே நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சண்டை வந்துச்சு, நான் அவர் கூட தான் போவேன் அப்படின்னு உடனே அவங்க வீட்டில் அதெல்லாம் முடியாது, லவ் மேரேஜ் வேணாம் ஏன் என்ன அப்படின்னு, நீ இருக்கிற அளவுக்கு உனக்கு நாங்கள் நல்லா பார்க்குறோம், எதுக்கு அவசரப்படுற, அவருக்கு உன்னோட 8 வயசு 9 வயசு மூப்பு வேணாம் அப்படின்னாரு. அவர் நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இதுதான் தவறான விஷயம். நானும் சரின்னு ஹாஸ்டல் போயிட்டேன். சண்டை வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு 18 முடிஞ்சிருச்சுல, நான் போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் சொல்லி கொடுத்துட்டாரு, ஏதாவது சொன்னாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிடு. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும்போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. எனக்கு அப்போ எனக்கு சுய மூளை சுய புத்தி கிடையாது. அப்புறம் சரி நான் ஹாஸ்டல் போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கார பேச்சு கேட்டு ஹாஸ்டல் போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாமனார் வந்து நீ எதுக்கு இங்கே இருக்கிற, ஒன்று உங்கள் டேடி வீட்டில் இல்லைன்னா என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். நல்ல குடும்பம் அப்படிதான். எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணுறாரு, ஒரு மஞ்சள் கயிறை தூக்கிட்டு வந்து அதில் ஒரு இந்த மஞ்சள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கேட்டு போட்டார். அப்புறம் பிள்ளையுமே வயிற்றுல வந்துருச்சு. அப்புறமா இதுக்கப்புறம் என்னன்னா எங்களுக்கு அந்த அந்த ஒரு மனக்கசப்பு ஆரம்பிச்சிருச்சு. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் வந்து மீடியாவில் இருந்தேன் அப்படின்னோடனே எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என் வீட்டுக்கு நீ வந்துட்டேன்னா நீ இப்படி தான் இருக்கணும் அவர் லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஆரம்பிச்ச சண்டை 20 வருஷமா சண்டையிலேயே போச்சு. அதனால எனக்கு ஒரு மனக்கசப்பு லவ் மேரேஜ்ல. அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்க. வேற ஏதாவது காதல் கதையின் சுவாரஸ்யம் இருக்கா? அப்பா அம்மா 2 பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. அங்க போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, சினிமா பாட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடை அடிமையப்பா. அந்த பாட்டை வச்சுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பண்ணது? எற்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்ச மாமா. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கிற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். இவங்க லவ் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து இடையில வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு ஏதோ சம் ரீசன்ஸ்னால. சோ அப்ப வந்து இவங்களை திருப்பியும் ரீசெட் பண்றதுக்காக அப்பா வந்துட்டு நினைத்தது யாரோ யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? அந்த பாட்டு பாடினோடனே இவங்க அப்படியே ஹீரோயின் ஸ்லோ மோஷன் என்ட்ரி போட்டு திருப்பியும் அவங்க ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் பாட்டு பாடி லவ் பண்ணிருக்காங்கல்ல. எங்கள் அப்பா வந்து அர்ஜுன் ரெட்டி படத்தில் வந்து அர்ஜுன் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அப்போ வெளில வந்து புலி மாதிரி. ஆனால் எங்கள் அம்மா மேலே மட்டும் ஒரு தனி அன்பு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்னால ஆப்வியஸ்லி குடும்பத்தில் வந்து செட் ஆகல. இவர் வந்து கலாட்டா பண்ணி நான் அவ்வளோதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி குடும்பத்தோட பிரச்சனை பண்ணி சண்டேலே தான் அவங்க கல்யாணமே நடந்தது. உங்க நேரம் நல்லா இருக்கு. அம்மாவுக்கு வந்துட்டு பாய்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது, பேசவே மாட்டாங்க எந்த பாய்ஸ் கிட்டையும். அப்பாவுக்கு வந்துட்டு அம்மாவை தான் ரொம்பவே பிடிக்கும். அம்மா இப்படி போனால் பின்னாடியே போகிறது, அம்மா வேலைக்கு போனால் பின்னாடி வேலைக்கே போகிறது. இது பாருங்க, அவங்களோட அக்காலாம் வந்து திட்டலாம் செஞ்சிருக்காங்க. அப்பாவோட அம்மாவை கூப்பிட்டு வான்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னு தான் தெரியும். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அதாவது பசங்களே பிடிக்காதான், லவ்வும் பண்ணலையா, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி அது தெரியல. ஒரே ஏரியாவில் இருந்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் அழகாக வெளியாக இருப்பாங்க. ஸோ அதனால பிடிச்சிருச்சு. அவங்க வேலைக்கு போகும்போது நான் அவங்க பின்னாடி அவங்க பஸ் பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு போவேன். அவங்க வேலைக்கு போயிருந்தோம் அந்த ஆஃபீஸை பார்த்துட்டு திருப்பி அங்கே வந்துருவேன். ஆனால் பேசலாம் மாட்டேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஒரு வாட்டி கூட அவங்ககிட்ட நான் பேசினதே கிடையாது. ஸோ கடைசியாக ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போய் பேச போனேன். வந்து அவங்க அக்கா கொண்டு எங்கள் வீட்டில் சொல்லி விட்டாங்க. செம்ம சண்டை எங்கள் வீட்டில். அம்மா போட்டு நான் அடிக்கிறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏதாவது காதல் கதை சுவாரஸ்யமானது இருக்கா? கேள்விப்பட்டது. அம்மா வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணி கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் கோவில்ல. தாலி ஒழிச்சிட்டே வீட்டில் நல்ல பொண்ணு மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கும் தெரியும். எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க? ஆமாங்க சார், வீட்டில் இருந்தேன். அப்போ மணிரத்னம்லாம் படம் லேட்டாக தான் எடுத்திருக்காரு. இப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறாரு. இவ்வளவு தூரம் காதலை ரசிச்சு பண்ணி கல்யாணமும் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்க கிட்டே அந்த காதல் கதையை சொல்லி அவங்களே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்காங்க. ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சு கூட நினைக்கிறீங்க? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். விட்டு கொடுத்து தான் நாங்க இருக்கணும். அது வந்து லவ் பண்ற புதுசுல வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கஷ்டமா தெரியாது. இப்ப நாள் பட அது வந்து நம்மளுக்கே நம்ம எவ்வளவுதான் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசுக்கே வந்து ஒரு கஷ்டமா தெரியும். வெக்கத்தை விட்டுட்டு சொல்ற. நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு, ஆனா சொல்ல வந்து சொல்லாம மட்டும் விட்டாதம்மா. 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடுறேன். ஆபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். அதனால நீ அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. இப்போ நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலாக நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ண வந்தேன். இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க. இவங்க ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்த்து சேம் கேஸ்ட் தான், ஆனா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? லவ் பண்ணும்போது தெரியாது கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கா பைக்ல போகும்போது வரும்போது அங்கேயே எங்க அப்பா ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தா உட்காருவாரு. எங்க அப்பா தெரியும் நல்லா பார்த்து எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் சண்டை போட்டு அவ்வளவு அசிங்கமா பேசி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை விட்டனால நான் கோவப்பட்டு நான் போய் ரீச் மேரேஜ் பண்ணி போறேன்னு சொன்னேன். உடனே அத்தை ஒரு வாரத்துல போய் பேசினாங்க.
அதுக்கு முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? ஆமா அதான் எதுக்கு அமிச்சிங்க பிச்சை வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. சரி நான் என்ன கேட்கறேன், எதுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பாத்தீங்க சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பிரிக்கணும்னு சொல்லல சார். இவனுக்கு வந்து எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இல்ல சார். மல்டிமீடியா படிச்சான், அது பாதியில. எல்லாத்துலயுமே பாதி அறகுற எதனா ஒரு வேலை இருக்கணும். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க என்ன நினைச்சீங்க நான் சொல்றேன் கரெக்டான்னு சொல்லுங்க. இவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க? ஆமா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸ்டார்டிங்ல 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தை கூட தூக்கல சார் இவங்க. என் பையன் பிறந்து பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. என்கிட்ட பேசவே மாட்டாங்க, தண்ணி குத்தனை தான் வச்சாங்க. இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? இப்ப உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டுட்டாங்க ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னால, அதெல்லாம் இல்லாம இந்த கல்யாணம் சுமூகமா நடந்துட்டா இப்படி இருந்திருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அந்த அளவுக்கு இல்ல. எங்க வீட்ல வந்து வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலில கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. எப்படி சொல்றப்ப அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. உள்ளே போய் திட்டிவிட்டமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? இப்ப இல்ல, அதெல்லாம் ஒரு 5-6 கொரோனாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. சரி பாவம் இந்த பொண்ணை போய் திட்டிட்டோமே அப்படின்னு. ஏடா சொல்லவே இல்ல. உண்மையா சொல்லண்டே, பொது சடங்கு எதிர்க்கோ இருக்குதுன்னா சரி மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். சாரி இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி பயப்படாத நீ. சரிம்மா, அன்னைக்கு நான் உங்க வீடு ஏறி வந்து பேசுறது உங்களுக்கு எதனா மனசுல கஷ்டமா இருந்தா அதுக்கு வந்து நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஆனா இவ்வளவு நாளா நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது. மனசுல எதுவும் வச்சுக்காத, ஓகேவா? மன்னிப்பு தெரிஞ்சவன் தான் மனுஷன். மன்னிப்பு கேட்கறது பெரிய மனுஷன். ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சு கூட நினைக்கிறீங்க? எங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி சார். நான் தான் ஃபர்ஸ்ட் பேரன். அடுத்த ஜெனரேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பேரன். நான் தான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த லவ் மேரேஜ். ஆனா வெதை நான் போட்டது. நம்ம பையனை இப்படி பண்ணிட்டான்னா அதை திருப்பி சொல்லுவாங்க, இவன் பையனை இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாவது 38 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணதை இன்னமும் கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களா? வருது சார், இன்னமும் அந்த பேச்சு வருது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. நீ பண்ணனா உனக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல யாரா பண்ணா உன்ன சொல்லுவாங்க, நீ தான் பண்ண. சொல்ல போறவங்க பத்தி நீங்க கவலைப்பட போறீங்களா? நான் கவலைப்பட சொல்லுங்க மண்டை அடிக்கல. அதாவது நீங்க யாரை பத்தி கவலைப்படுறீங்களோ அவரெல்லாம் அந்த கணக்குல சேர்க்கலையே. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். மறுபடியும் நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா அதை தொடக்க அந்த கரைன்னு நீங்களே அதை நினைக்கிறீங்க, அதனால அதை தொடக்கணும்னு பாக்குறீங்க. நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இன்னும் பேசுறாங்க. அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கோ இல்லையோ, நீங்க தான் அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இப்படி அந்த வீடுகளிலே அடுத்தடுத்து காதல் திருமணங்கள் நடக்கும். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான்.